எல்லாரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்காங்களா? நலங்கு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டோன்னு இப்போ வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நேராக வராங்க. வந்தவுடனே வந்துட்டு இங்கே கண்மணிக்கிட்டே நீங்கள் பழி வாங்கினா இந்த குழந்தை உங்களுக்கு இருக்கக்கூடாது, வாங்க அழிச்சலாம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசுகிறாங்க. போதும் நிறுத்து, நான் என் புருஷன் கூட சந்தோஷமாக நான் வாழ போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இவ்வளோ நாள் நடிச்சிருந்தீங்களாக்கா? ஆமாடி நடிச்சிருந்தேன், இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால்? உங்கள் வேலையை பார்த்துன்னு போடின்னு கோவமாக திட்டிட்டுறாங்க கண்மணி. இதை கேட்டு விஜய் வந்து ஓ அப்படியா விஷயம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாலுக்கு எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ராமச்சந்திரன், மாறன், ராகவன் 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே வராங்க. வந்தவொடனே வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்ல போகிற அக்கா, நீங்கள் இவ்வளோ பண்ணீங்களே, உங்கள் புருஷனை அதாவது உங்கள் அண்ணனை கொன்னது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அதான் தெரியுமே மாறன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. மாறன் அப்பான்னு நினச்சிருக்கேன், பாவம் அவர் ஒரு அப்பாவி, அவர் எந்த தப்புமே பண்ணல, அவர் இன்னொருத்தருக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு தப்பான எதுவும் வாங்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. வீரா வந்துட்டு வாய முடின்னு போயிடு, நீ எதுவும் சொல்ல தேவை போப்போன்னு சொல்கிறாங்க. வள்ளி எல்லாருமே அடக்க பார்க்குறாங்க. யார் சொல்கிறதுன்னு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அக்கா நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லோரும் அவங்கக்கிட்ட இவங்க வள்ளி சித்தி, அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சி பிருந்தா, வீரான்ட்டு இவங்க எல்லாருமே மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்கிறா அவள் அமைதியாக இருங்க எல்லாரும்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லடின்னு சமாளிக்கிறாங்க. ஆனாலும் வந்துட்டு இவங்க சொல்கிறதுக்காக முன் வராங்க. அமைதியாரின்னு கண்மணி தட்டு விட்டுறாங்க வீராவையும் பிருந்தாவையும். அப்புறம் சொல்லு நீ அப்படின்னு சொன்னோன்னே, இது எல்லாத்தையும் பண்ணது வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணது வந்துட்டு உங்கள் புருஷன் ராகவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னடி உளறிட்டு இருக்க, புதுசாக கதை சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லை என்கிட்ட ஆதாரம் கூட இருக்கீங்க பாருங்க வீடியோன்னு சொல்லி வீடியோ காமிக்கிறாங்க. அதை வாங்கி கண்மணி பார்த்தோன்னா அப்படியே அழுதுட்டு அங்கேயே உட்காந்துறாங்க. இவ்வளோ நாள் கொலைக்காரன் கூட தான் வாழ்ந்தனான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா உண்மையும் சொன்னோன்னே கண்மணி அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து இதுவாகிடுறாங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு நான் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா வீரா அவங்ககிட்ட எத்தனை நாள் கேட்டுருப்பேன், நீ எப்படி அவங்க அண்ணனை கொண்டு கூட வாழ்றேன்னு சொல்லிட்டு, அது சரி நீ எங்கே அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்த, அதாவது கொலை பண்ணவங்க கூட நான் தானே வந்துட்டு வாழ்ந்தேன், அதனால தான் வந்துட்டு நீ அமைதியாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இல்லைக்கா நீ எவ்வளோ சொல்கிறாங்க இருந்தா நீ என்னை ஏமாற்றிட்டல, எல்லோரும் சேர்ந்து ஏமாற்றிட்டீங்கள அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. இல்லை நான் சொல்கிறது கேளுங்க, எல்லாருமே இது பண்ணுறாங்க, யார் சொல்கிறதுமே கேட்கல கண்மணி. இதுக்கு மேலே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என் குழந்தையும் இந்த வீட்டில் வளராது, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் கூடவே சினிமா இருந்தால் சொல்லுமான்னு சொல்லிட்டு வீரா சொல்ல, இல்லடி நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு, நானும் என் பொண்ணு கூட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்மணி கூடவே சேர்ந்து போகிறாங்க. கண்மணி அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. அப்புறமா மாறன், அதுக்கப்புறம் ராகவன், இவர் ராமச்சந்திரன் 3 பேரும் வராங்க. கண்மணிக்காக புடவை வாங்கிட்டு வந்தேன், புடவை கருகிச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணால, அதான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி எல்லோரும் மூஞ்சும் வாடி இருக்கு. எங்கே கண்மணின்னு கேட்க, கண்மணி மேலே இருக்கா கண்மணின்னு கூப்பிட்றாரு. இல்லை கண்மணி வந்துட்டு அவங்க வீட்டு வரைக்கும் போயிருக்கா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அவங்க அண்ணன் ஞாபகமாக இருக்கான், அதான் அங்கே போய் இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆமாம் நம்ம இதை பற்றி யோசிக்கல, மொத்தமாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் போயிட்டு கண்மணி கூட இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, சரிடா சந்தோஷமாக போயிட்டு வா, வள்ளி எல்லாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ராகுனும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்ப பார்க்க வீரா வெளியே வந்துட்டேன், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க மாமான்னு சொல்கிறாங்க. மாறனும் வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி கண்மணி அக்காவுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிச்சு, நீங்கள் தான் ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்னு ஒன்று ராகவன் ரொம்பவே பயந்துடுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அதனால் கோச்சிக்கிட்டா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்போயே சொன்னேன், மாறா நீ கேட்டியடா, உண்மையை சொல்லிடலான்னு சொன்னேன், கேட்டியடா, நீ சொல்லு வேணான்னு சொன்னியடா, இப்போ பாரு அவங்ககிட்ட கோச்சிக்கு போயிட்டா, என்னால் கண்மணி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் பாட்டா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத சொல்கிறாங்க. அப்போ இப்போ கண்மணி பார்த்தேங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ போனால் ரொம்ப தான் கோவப்படுவாங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறேன்ல, நீ அமைதியாக வா, இப்போ போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளியுமே வந்து சமாதானப்படுத்தினோன்னே ராகவன் உள்ளே வந்துடுறாரு. அப்புறம் நைட் வந்துட்டு ராகவன் ரூமில் போய் மாறன் பார்க்குறாரு. ராகவனை காணணுன்னே வீரா கிட்ட சொல்லி வீடெல்லாம் தேட சொல்கிறாங்க. அவரும் ஒரு பக்கம் தேடுறாரு. கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க, யாருக்குமே தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ராகவன் எங்கே போயிருப்பான்னு எல்லாரும் பயந்துடுறாங்க. வள்ளி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க, இதை பார்த்து விஜயும் அவங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராகவன் இங்கே கண்மணி வீட்டுக்கு போயிருக்காரு. கதவு தட்டிக்கிட்டே இருக்காரு. கண்மணி இந்த மாதிரி கொலைக்காரனோட வாழ்ந்திருக்கனே அண்ணன், இன்னும் கொண்டவனோடவே இருந்திருக்கனே என்னன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அவங்க குழந்தைய போய் வயிற்றில் சுமத்துட்டு இருக்கனேன்னு ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அழாதடி, குலதாச்சி பொண்ணு இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணாங்க, என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. கூட பிறந்தவங்களே இது பண்ணிட்டாங்களே
நான் மாறனை எவ்வளோ தண்டிச்சிருக்கேன், அவன் தான் இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எந்த தப்புமே பண்ணாத அவனுக்கும் இது பண்ணியிருக்கேன்னு எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ராகவன் வந்து கதை கண்மணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் கண்மணி, நான் எந்த தப்பும் பண்ணல, சொல்லலான்னு தான் நினச்சேன், நீ எங்கேருந்து என்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சேன், அதனால தான் பயந்துட்டு இது பண்ணல, நான் சொல்கிறது கேளு, என் நிலமே நீ பார்த்தனா வந்துட்டு நீ கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்க ப்ளீஸ், கதவு தர ஒரே ஒரு வாட்டி உன்னை பார்க்கணும்னு இது பண்ணுறாரு. ஆனால் கண்மணி கதவு கிட்ட வரைக்கும் வந்துட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கதவு தரடி மாப்பிள்ளை பாவண்டி, ஊராளுங்கலாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க சொல்ல அப்படியே அமைதியாகவே கண்மணி நிற்கிறாங்க. நானாவது திறக்கிறேன் நீமா அமைதியாக இருமான்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வீராக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ராகவன் இங்கே தான் வந்திருக்காரு மாப்பிள்ளை, கண்மணி கதவை கூட திறக்க விட மாட்டேங்கிறாரு, வெளியே நின்று அழுதுட்டுருக்காரு, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் மாறனை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாறனுக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்புறம் மாறனும் கிளம்பி இங்கே வராரு. டே ராகவா இங்கே எதுக்குடா வந்தா, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லைடா கண்மணி எனக்கு வேணும், கண்மணி பேச சொல்கிறா, ஒரே ஒரு வாட்டி அவளை பார்க்கணுண்டா, கதவு திறக்க சொல்லுறாங்க பாரு, அன்னி கோவமாக இருக்காங்க, நான் சொல்கிறது கேளு, அன்னிக்கிட்ட பேசலாம், இப்போ வேண்டாம் வா எழுந்து வா நான் சொல்கிறேன். இல்லை நான் கண்மணி பார்க்காம இங்கே வந்து போக மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கே உட்காந்துருக்காரு. உள்ளே கண்மணி அழுதுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது.